ஹாய் அரமீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. தென் ஒரு ஹாப்பியான விஷயம்டா, நம்ம 2K ஃபேமிலி ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். நீங்களேனா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வீடியோஸ் போடாத போதும் சரி, போடுற போதும் சரி, எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுப்பீங்க. நிறைய பேர் டிஎம் வந்து பண்ணுவீங்க, அக்கா உங்கள் வாய்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நான் வந்து என் வாய்ஸ்லாம் பிடிக்குமா அப்படின்னு நினச்சேன். பட் என் வாய்ஸையும் பிடிச்சி இவ்வளோ தூரம் என்னை கூப்பிட்டு வந்ததுக்காக ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. ஸோ அதுக்காக தான் ஒரு 2K ஸ்பெஷல் ஒன் ஷாட். இது வந்து OT7 இருப்பாங்க. பட் இது சுகா மெயின். பிகாஸ் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரே ஒரு ஒன் ஷாட் சுகாவோடது ஃபஸ்ட் டைம் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் என் சேனல் ரொம்ப ரீச் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எனக்கு சுகா ஸ்பெஷல் அப்படி சொல்லிட்டு. ஸோ அதனால தான். ஸோ இதில் சுகா மெயின், பட் OT7 இருப்பாங்க. ஓகேடா, நம்ம எதுவுமே பேச வேணாம், நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பிளைண்டாக என்ஜாய் பண்ணுங்கள். தென் லவ் யூ ஸோ மச்டா. ஓகே, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஒரு பர்சன் செம்மையாக கத்திட்ருக்காங்க. அவள் எங்கே தாண்டி போனா? எனக்கு எங்கடி தெரியும், கால் பண்ணி தொலைடி, அவள் தூங்கிட்டு இருக்க போகிறா. அவளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இங்கே ஸ்டார்ட் ஆக போது இன்னும் 2-3 ஹார்ஸில் அவள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கா? எல்லா வேலையும் நம்ம தலையில் கட்டுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டோலியா கார்த்திகா கிட்ட செம்மையாக திட்டிக்கிட்டு இருக்கா. இருடி கால் பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கார்த்திகா உங்களுக்கு தான் கால் பண்ணுறா. நீங்களாம் பேரண்ட் அடித்து தூங்கிட்டுருக்கீங்க, ஒரு மேனேஜ்மெண்ட்டாவது மண்ணாங்கட்டியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. இப்போது உங்களுக்கு ஃபோன் கால் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் அந்த ஃபோனை யாருன்னு கூட பார்க்காம, ஹலோ யார்? அறிவு கட்ட மாடு, தூங்கிட்டுருக்கியா? ஐயோ இவளா? இல்லடி, ஏன்டி என்னாச்சு? இங்கே பாரு வயன், நீ மட்டும் இப்போ நேரில் என் கையில் கிடைச்சனோ அப்படியே நான் நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகை கிட்டேருந்து டோலியா ஃபோனை வாங்கி உங்களை கத்திகிட்ருக்கா. இரு, எதுக்கு இப்போ கத்துற? கூலு இன்னைக்கு என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு என்னடி? என்ன இந்த சரக்கு அடிச்சியா? இல்லையே, நல்லாவே தெரியுது. உன்னை குட்டிக்காதன்னு சொன்னல. சரிடி செல்ல குட்டி, எந்த நந்தி பிரச்சனை? இப்போ எனக்கு தலை வேற வலிக்குது, எனக்கு தூங்கணும். என்னது தூங்கணுமா? இன்னைக்கு ஒரு முக்கியமான மியூசிக் கான்சர்ட் இருக்கு, அது தெரியுமா தெரியாதா? ஐயோ சாரிடி, கிளம்பி வந்துரு, வந்தன்னா உனக்கு இருக்கு நேரில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டோலியா ஃபோனை கட் பண்ணிட்டு செம்ம கோமா வந்து தொலைடி, நம்மளாவது அந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு 2 பேரும் ஓடிட்டுருக்காங்க. பிகாஸ் நீங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னால் தெரியும் இல்லைடா. ஸோ நான் பர்த்டே பார்ட்டிஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது அது இருக்கிற எல்லா பொறுப்பும் அவங்களே எடுத்துப்பாங்க. நீங்கள் நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஸோ அந்த ஒர்க் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் 3 பேரும் அப்படியே ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்றைக்கி தான் உங்கள் 3 பேருக்குமே ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் ஆக போகுது. பிகாஸ் அவ்வளோ பெரிய மியூசிக் கான்சர்ட்டு, யார் என்னெல்லாம் தெரில, உங்களை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேர் விழுந்தடிச்சு வேலை பார்த்துட்ருக்கீங்க. அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் குடிச்சு நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ இங்கே கார்த்திகாவும் டோலியாவும் உங்களை செம்மையாக திட்டிக்கிட்டு இப்போ அப்படியே வேலையை கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேரண்ட் அடித்து அப்படியே கிளம்பி ஓடி வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க. போச்சு என்ன அவளமாக திட்டு வாளுங்களே. சரி வீடு, என்ன பண்ணுறது, உன் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அங்கே ஸ்டேடியமுக்கு தான் போகிறீங்க. அவ்வளோ பெரிய கான்சர்ட் நடக்க போகுது. நீங்கள் அப்படியே அங்கே இருக்க பைக் பார்க் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அப்படியே உள்ளே ஓடுறீங்க. இப்போது 2 பேரும் செம்ம கோவமாக அப்படியே அந்த ஸ்டேஜில் ஏறி நின்று டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ கார்த்திகா அங்கே பாரு வரா பாரு அப்படின்ற மாதிரி உங்களை காமிக்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ அழகாக ஒரு ஒயிட் கலர் சாரீ, அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, ஒரு மாதிரி ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அந்த சாரியை
அப்படியே சொருக்கிட்டு ஓடி வந்துட்டுருக்கீங்க. இப்போ இவளுக்கு இந்த saree தேவையா? ஆ எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த ஸ்டேஜ் மேலே ஏறி நின்று உங்களை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கையை கட்டிட்டு உங்களை முறைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் வரும்போதே அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்டன்னு சொல்லிட்டு நிறையா வேலை சொல்லிட்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆகி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இந்த saree தான் இப்போ கேடா? இப்போ இந்த சாரியை கட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்லடி, நான் ட்ரெஸ்ஸு துவைக்கல, இந்த ட்ரெஸ் தான் இருந்துச்சு, அதான் போட்டு வந்தேன். ஏன் இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அடிங்க கொத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டோலியா உங்களை துரத்துறா. நீங்கள் சரி சரி விட்ரி விட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டுருக்கீங்க. கார்த்திகா உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுறது. இப்போ ஒரு ஈவினிங் 5 o'clock இருக்கும். இப்போது அந்த கான்செர்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 hour தான் இருக்குது. ஸோ நீங்கள்லாம் செம்மையாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பீப்புள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. நீங்கள் பேக் ஸ்டேஜில் அவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. கார்த்திகா வந்து சேர்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. டோலியா வந்து எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் போகிறாங்க, எல்லோரும் டிக்கெட்ஸ்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் செக் பண்ணிட்டுருக்கா. உங்களுக்கு உங்கள் 3 பேருக்குமே தெரியாது இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களாம் அங்கே அப்படியே உயிரை கொடுத்து நீங்கள் 3 பேர் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது கான்சர்ட்டும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் 3 பேரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பா சரி வாங்கடி நம்மளும் போய் வைப் பண்ணலாம், எவன் வந்தால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டாக 3 பேர் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ இப்போது அங்கே வந்து பேசுவாங்கல்ல. ஸோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து இப்படி நடக்க போகுது அப்படி நடக்க போகுது, இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் எம்சி பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்க பண்ணிவிட்டு ஸோ லெட்ஸ் கிவ் த ஸ்டேஜ் டு தெம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கூட சொல்லலை, தெம்முன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போயிட்டாங்க. இப்போ அப்படியே லைட்லாம் ஆஃப் ஆகுது. ஸோ நீங்கள்லாம் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக யார்டா வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கே தெரியாது ஸோ யார் வர போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போது ஒரே ஒரு லைட்டு அப்படியே ஸ்டேஜுக்கு நடுவில் வருது. ஸோ எல்லாருமே யாருப்பா சீக்கிரம் வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் தி லைவ் கான்சர்ட் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கத்துறாங்க. இப்போது ஒரு பர்சன் தான் அப்படியே ஸ்டைலாக மைக்கை ஹோல்ட் பண்ணிட்டு லெட்ஸ் மேக் சம் நாய்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு சவுண்டோட அந்த லைட்லேருந்து அப்படியே நடந்து வராரு. நீங்கள் அவ்வளோ ஷாக்கிங்காக உட்காந்துட்ருக்கீங்க. அந்த இடமே ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் நடுவில் உட்காந்துருப்பீங்க. லெஃப்ட் சைட் டோலியா, ரைட் சைட் கார்த்திகா. நீங்கள் 2 பேரையும் போட்டு கொழுக்குறீங்க. நான் பார்த்தது உண்மையாடி, இது உண்மையாடி, நம்ம நிஜமான இந்த கான்செப்ட் தான் வந்திருக்கோமாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்டுக்கு அவளுங்களை குலுக்கிட்டு நீங்கள் 2 பேரையும் திரும்பி பார்க்குறீங்க. அவளுங்க அதுக்கு மேலே உட்காந்துருக்காளுங்க. இப்போது அப்படியே ஒரு பேராக வர ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இங்கே என்ன நடக்குது, நம்ம கனவு உலகத்தில் இருக்கோமான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டோலியாவை கிள்ளி வச்சிடுறீங்க. அவள் அம்மா சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே பார்த்துட்ருக்கா. இது நிஜம்தான். என்னது, நம்ம கனவை நிறைவேறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு குதிச்சிட்ருக்கீங்க. எஸ் டார்மிஸ், இப்போ நான் சொன்னதை வச்சு தெரிஞ்சிருக்கும், நம்ம பிடிஎஸ் தான் சர்ப்ரைஸ் விசிட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவுக்கு, எதுவுமே சொல்லாமல். அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் தான் ஈவெண்ட் மேனேஜர். ஸோ இதோட இருக்கிற ஃபன்னே அதுதான். ஸோ நீங்கள் 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. நான் யாரை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டோலியா கத்திக்கிட்டு இருக்கா. எஸ், டோலியாவுக்கு வந்து ஹோபினா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் 3 பேருமே ஆர்மிஸ் தான். ஸோ நீங்கள் வந்து யூங்கி பையர்ஸ், டோலியா வந்து ஜெயோப் பையர்ஸ், கார்த்திகா வந்து ஆரம் பையர்ஸ். நீங்கள் 3 பேரும் ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. அங்கே கான்சர்ட் வந்து செம்மையாக போயிட்டுருக்கு. எல்லா பாட்டும் பாடுறாங்க. நம்ம பாய்ஸ் கண்ணெல்லாம் உங்கள் 3 பேர் மேலே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் 3 பேர் தான் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக நீங்கள் 3 பேரும் சாரீ கட்டியிருக்கீங்க. நீங்கள் ஒயிட் கட்டியிருக்கீங்க, டோலியா வந்து பிளாக் கட்டியிருக்கா.
கார்த்திகா வந்து ஒரு மாதிரி பிங்கிஷ் பீச் கலரில் saree கட்டியிருக்கீங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் ஃபர்ஸ்ட் ரோவில் லூஸு மாதிரி கத்திக்கிட்டு ஆடிக்கிட்டு அழுதுட்ருக்கீங்களா? பசங்கன்னா யாரா இதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கானுங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெறித்தனமாக இருக்குது. நீங்கள் கத்தி கத்தி உங்கள் தொண்டையே போச்சு, அந்த அளவுக்கு நீங்கள் கத்திட்ருக்கீங்க. ஸோ இப்படியே இப்போது அந்த பெர்ஃபார்மன்ஸும் முடியுது. ஸோ ஒரு 2 hours ஆகிருக்கும். இப்போ அந்த 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் ஒரு குட்டி பிரேக்கில் நம்ம பாய்ஸ்லாம் பேசுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ அப்போ ஆரம் வந்து இதெல்லாம் எங்கள் ஆர்மிஸ்க்காக ஒரு சர்ப்ரைஸ், நாங்கள் மிலிட்ரிலேருந்து இப்போ தானே வந்திருக்கோம், ஸோ நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தோம். ஸோ அதனால் ஆர்மியிலேருந்து வந்தக்கப்புறம் நாங்கள் இந்தியாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் விசிட். ஐ லவ் யூ இந்தியன் ஆர்மிஸ். நாங்கள் வந்து உங்களை ரொம்ப நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இட்ஸ் மீன் அ லாட் அப்படின்ற மாதிரி ஆரம் நிறையா ஸ்பீச் கொடுக்குறாரு. நீ எல்லாம் நம்ஜுனா ஐ லவ் யூ, ஒப்பா ஐ மிஸ் யூ ஒப்பா அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஸ்க்ரீம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக அந்த ஸ்பீச்செல்லாம் போகுது. ஸோ இப்படியே ஒரு 3 hours அந்த கான்செப்டும் முடியுது. ஸோ நம்ம பசங்கள்லாம் அப்படியே பேக் ஸ்டேஜில் போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கானுங்க. அவங்களுக்குன்னு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த ரூமில் போய் உக்காந்துட்ருக்கானுங்க. இப்போது அதில் ஹயோங் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் சொல்கிறான். என்னடா என்னது இது அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்குறான். நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரோவில் ஒரு 3 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருந்தாங்கல்ல, ஆமாண்டா தயாங்கா வேறு லெவலில் இருந்தாலுங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிமினா சொல்கிறான். மூடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம், சரிடா அதுக்கு என்ன இப்போ? இல்லை ஹயோங், அவளுங்க ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டிருந்தாளுங்க, அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் யோசிச்சுட்ருக்கான். அது சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் சொல்கிறான். ஓ, இந்தியன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸா அது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது பிடிஎஸோட மேனேஜர்லாம் உள்ளே வந்துட்டு ஓகே பாய்ஸ் கிளம்பிட்டீங்களா? ஃப்ரெஷ் ஆகிட்டோம், எல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன, இந்த டீமை இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ண டீமை நீங்கள் பார்க்க வேணாமா? வாங்க, அவங்க கூட தான் நம்ம லஞ்சு, ஸோ செம்மையாக இருக்கும், வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் முடிஞ்சு அந்த க்ளீன்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு 2 or 3 hours ஆயிருந்திருக்கும். ஸோ அந்த கேப்பில் தான் நம்ம பாய்ஸ்லாம் இதை பற்றி பேசியிருப்பானுங்க. ஒரு டைம் ஆச்சு அவளுங்க 3 பேரையும் பார்க்கணுண்டா அப்படின்ற மாதிரி இங்கே தாயாங்கும் ஜிமினாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம பாய்ஸ் எல்லாத்தையும் உங்கள் 3 பேர்கிட்ட தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கானுங்க. அப்போது சுகா அவனோட லிப்ஸில் லைட்டாக ஒரு ஸ்மைல் அப்பியர் ஆகுது. அது யாருமே பார்க்கல. அவன் அப்படியே தனியாக பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ அவன் மைண்டுக்குள்ள, ஆரடி நீ ஒயிட் சாரியில் தேவதை மாதிரி இருந்தடி, பார்த்தோன்னே விழுந்துட்டேன். என்னை நிறையா பேர் இம்ப்ரெஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு பொண்ணு மேலே இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். என் பேனாலே நிறைய பேர் சுற்றுவாளுங்க. பார்த்துக்கிறேன். 1 week இங்கே தானே இருப்பேன், தேடி கொண்டு பிடிக்கிறேன் அந்த ரசகுல்லாவை அப்படின்னு அவன் மைண்டுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே அவனோட லிப்போரம் ஒரு க்யூட் ஸ்மைல் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ எல்லாருமே இவன் எங்கடா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா யோங்கி அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டுருக்கான். இவனுக்கு வேறு வேலையே இல்லைடா, எப்போ பாரு தனியாக வரதான் அவனுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜியோப் தான், டே மச்சான் என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்குடா எப்போ பாரு தனியாகவே இருக்க? எனக்கு தனியாக இருந்து தான் பழக்கம். என்ன இப்போது? சரிப்பா எதுவும் சொல்லலை வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹோபி சுகாவோட கழுத்தில் அவன் கையை போட்டுட்டு இப்போ 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் தான் அங்கே பொஃபே சிஸ்டம் மாதிரி ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெசிபி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கை கால்லாம் ஓடலை, கார்த்திகா டோலியோ நம்ம சாதிச்சிட்டோண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் அப்படியே குதிச்சிட்ருக்கீங்க. கேர்ள்ஸ், இப்போ நம்ம பாய்ஸ் கூட சாப்பிட போகிறோம். ஸோ பி காம்,
எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துக்கோங்க, ஓகேவா? நம்ம ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட எம்டி, நீ பிஏ, நீ பிரசிடெண்ட். ஸோ பி கூல், பி கூல், பி கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேத்துக்குள்ளேயும் நீங்களே பேசிக்கிட்டு இப்போ அப்படியே மூச்சு இழுத்து விட்டு இப்போ அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ இப்போது பிடிஎஸோட மேனேஜர் தான் வந்துட்டு வயன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அப்போ நீங்கள் ஆ சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பவ்யமாக வரீங்க. இப்போ நம்ம பாய்ஸ்லாம் அப்படியே ஒருத்தராக பின்னாடி வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் தயாங் தான் உங்களை பார்க்குறான். இங்கே பாடுறா ஒயிட் சாரி அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் ஜிமின் கிட்ட சொல்கிறான். என்னடா இவளுங்க இங்கே நிற்கிறாளுங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமினாவும் சொல்கிறான். இப்போ நம்ம பாய்ஸ்லாம் அப்படியே ஷாக் ஆகி அவங்க 3 பேரையும் பார்த்துட்ருக்காங்க. இது வரைக்கும் இவங்களை பார்க்கல. ஸோ அவன் மைண்டுக்குள்ளே இதை மட்டும் நினச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருந்திருப்பான். ஸோ நீங்கள் தான் எஸ் சார் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் வயன், உங்களோட க்ரீட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் பயந்துட்டு இருந்தோம், எஸ்கேலேருந்து வரோம், எங்களுக்கு எந்த பாதுகாப்பு இருக்காதுன்னு நினச்சோம், பட் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் பேசிகிட்டு இருக்காரு. இதில் என்ன இருக்குது சார், யுவர் ப்ளஷர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ப்ரொஃபஷனலாக பேசுகிறீங்க. ஸோ இப்போ தான் நம்ம பாய்ஸ்க்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட மேனேஜரே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவட்ட போய் இப்போ பேசணும்டா, யார்டா ஃபஸ்ட்டு பேசுகிறா அப்படின்ற மாதிரி இப்போ ஜிமின், ஜங்குக் அண்டு தயாங் 3 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. அப்போ ஆரம்பம் சும்மா இருங்கடா, அவன் நம்ம கூட பேச தானே செய்வா, அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி இப்போ எல்லோரும் அதட்டி நிற்க வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே திரும்பி முன்னாடி பார்க்குறீங்க, நம்ம பாய்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஸோ உங்களுக்கா அப்படியே ப்ளஷ் ஆகுது, நீங்கள் அப்படியே கட்டுப்படுத்தி நின்றுட்டுருக்கீங்க. தென் இது தெரியும். ஓ தெரியுமா, நானும் பிடிஎஸ் ஆர்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஹாய் காமிக்கிறீங்க. உடனே விமென் குக்லாம் ஹாய் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி வந்துட்டு நீங்கள் பிடிஎஸ் ஆர்மியா? ஆர்மி தான். அப்பா ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீங்கள் யார் வயசு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கேட்குறாங்க. அப்படின்லாம் இல்லை, 47. ஓ 7 பேர்த்தையும் பிடிக்குமா, சரி. ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் கேட்குறாங்க. என் பேர் வயன். ஓ நைஸ் நேம். அப்புறம் அவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிமினா கேட்குறான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட ஆர்மி தான். ஓ நீங்களும் ஆர்மிஸ் தானா, ஹாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா, தயாங் அண்ட் ஜங்குக் 3 பேரும் உங்கள் 3 பேர்கிட்ட பேசி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. இப்போ யங் லைன்ஸ்லாம் இவனுங்க எங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க 3 பேர் கூட இவங்க 3 பேர் இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுகா இப்போ தான் அவங்கள பார்க்கவே செய்கிறான். அவன் அப்படியே திரும்பி அவங்கள பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அப்படியே உங்களோட முடி வந்து அப்படியே காற்றுல லைட்டாக அப்படியே ஆடுது. நீங்கள் அவ்வளோ பெரிய ஜும்கா போட்டிருக்கீங்க, அதுவும் அந்த காற்றுக்கு ஆடுது. நீங்கள் பேச பேச நீங்கள் அப்படியே அவ்வளோ க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே இப்போ ஜங்கு கூடயும் ஜிமின் கூட தான் கூட பேசிகிட்டு இருக்கீங்க. யோங்கி அப்படியே மெய் மறந்து அவங்கள மட்டும்தான் வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். இப்போது ஹோபி தான், டே மச்சான் வாடா, டே மச்சான் பசிக்குதுடா, போய் சாப்பிட்றா, நான் வரேன். ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்க நீ ஏதோ பண்ணுறடா, ஸ்டேஜ்லேருந்து இறங்குனதுலேருந்து சரியே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஆமாம் அந்த 3 பேர் யார்? ஏண்டா இந்த உலகத்தில் தானே இருந்தேன், நம்ம மேனேஜர் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் கவனிக்கலடா, சரியா? அதான்டா பொண்ணுங்க பின்னாடி வந்தாலும் நீ வெட்டித்தனமாக இருக்கு. இப்போ சொல்கிறியா? அவளுங்க தான், அந்த 3 பேர் தான் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர். ஓ ப்ரோக்ராம் ஆர்கனைசரா, சரி. ஆமாம் இந்த ஒயிட் சாரி அவளா? அவள் பேர் வயன்றா, அவள் தான் இந்த டீமோட ஹெட்டு. ஓ டீமோட ஹெட்டா, வேறு என்ன சொன்னா? வயனாமாண்டா, சரி சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா சிரிக்கிறான். இப்போ ஹோபி, ஆமாம் இதெல்லாம் என்னத்துக்கு நீ கேட்குற, நீ தான் பொண்ணுங்களுக்கு கேட்க மாட்டியே. ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு கேட்டேன்டா, நல்லா இருந்துச்சு, நம்மளை சேஃப்டாக பார்த்துக்கிட்டாங்க, அதனால தான் கேட்டேன். ஓ சரி சரி
அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு இப்போ நீ சாப்பிட வரியா இல்லையா, நீ போட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோங்கி ஒரு ஓரமாக நின்று உங்களை மட்டும்தான் வச்சுக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கான். இப்போது நீங்கள் தான் அப்படியே உங்கள் கண்ணை இப்போது சுகாவை தான் தேடுது. நீங்கள் அப்படியே யாங்லைன்ஸுங்கிற இடத்துல பார்க்குறீங்க, அங்கே யோங்கி இல்லை. நீங்கள் அப்படியே கண்ணை அப்படியே அலைஞ்சிட்டே இருக்கு. ஒரு கண்ணை ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. நீங்கள் அவ்வளோ தேடுறீங்க. எங்கே போனார் இவர் எங்க? எல்லாரும் நம்ம கூட பேசுகிறாரு, இவரை மட்டும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணை அங்கே இங்கேன்னு தேடுது. அதை யோங்கி நோட் பண்ணுறான். என்ன யாரை தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோங்கி அப்படியே உங்களை பார்த்துட்டே தான் இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே தேடிட்டு இப்போ ஒரு இடத்துல உங்களோட கண்ணை அப்படியே நிற்குது. அங்கே யோங்கி அவ்வளோ க்யூட்டாக உங்களை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சோடனே அப்படியே திரும்பியிருப்பான். ஸோ நீங்கள் யோங்கியை பார்த்தோன்னே ஒரு லைட் ஸ்மைல் ஷையோடு பண்ணுறீங்க. அது யோங்கி நோட் பண்ணல. அவன் அப்படியே நடந்து இப்போ சாப்பிட்றதுக்கு போயிடுறான். இப்போ நீங்கள் யோங்கியை மட்டும்தான் பார்க்குறீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சுகாவை தவிர மற்ற 6 பேர்த்து கூட செம்மையாக அட்டாச் ஆகிட்டீங்க. இப்போ விமன் குக் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு வைப்பு அப்படியே செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த 3 பேரும் உங்களுக்கு அண்ணா ஒப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வைப்பு. இப்போது நீங்கள் 3 பேரும் அவங்க 6 பேர் கூட செம்மையாக அட்டாச் ஆகிட்டீங்க. இவங்க மட்டும் எப்போயுமே தனியாக தான் இருப்பான். ஸோ அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இப்படியே தான் டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸை இப்போ எப்படியே வெளியே சுற்றி காமிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு 3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. அந்த 3 டேஸுமே இவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணவே இல்லை. நீங்களும் இவங்கக்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணல. பட் ஆனால் அப்பப்போ இவங்க பார்க்குறதாங்க நினைங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இவங்களை பார்ப்பான். பட் நீங்கள் பார்க்குற டைம் இவங்களை பார்க்க மாட்டான். ஸோ இப்படி தான் நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி கண்ணாம்பூச்சி ஆட்டம் விளையாண்டுட்ருக்கீங்க. ஸோ ஒன் ஃபைன் டே இப்போது நீங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியல. ஸோ அதனால் ஜின் ஒன்று சொல்கிறான், நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஆரம் ஒன்று சொல்கிறான். அப்படி எல்லோரும் அப்படி ஒன்று சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டாப் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங் சொல்கிறான். இப்போது உனக்கு என்ன தாயங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எருபா இப்போ பேசாமல் நம்ம எல்லார் பேரையும் குளிக்க போட்டு வச்சிடலாம். இப்போ யார் பேர் வருதோ அவங்க சொன்ன இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தயாங் சொல்கிறான். இதுவும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் ஒரு பிளேஸ் சொல்லி இப்போ குளிக்க அப்படியே போடுறாங்க. இப்போ ஜின் தான் நான் சொல்கிறது தான் வரும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்கும் ஜின்னுக்கும் சண்டை வந்துருச்சு. இப்போ ஆரம் தான் டேய் சுபாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தயாங் அப்படியே குளிக்க போடுறான். இப்போ நீங்கள் தான் அந்த டக்குன்னு ஒரு சீட்டை எடுத்துகிட்டு இப்படி பிரித்து பார்த்துட்டு ஜின்னை பார்த்து ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்போ ஜின் என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் சொன்ன பிளேஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போது ஜின் இருடி உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து உங்களை துரத்துறான். நீங்கள் அதெல்லாம் என்னை பிடிக்க முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை பார்த்துக்கிட்டே ஓடி போகிறீங்க. இப்போ முன்னாடி இருக்க பர்சனை நீங்கள் பார்க்கவே இல்லை. ஸோ ஜின் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். நீங்கள் என்ன ஓடலையா முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடிக்கிட்டே ஒரு பர்சனோட செஸ்ட்டில் அப்படியே முட்டி நிற்கிறீங்க. அப்பா வலிக்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா யோங்கியோட செஸ்ட்டில் தான் நீங்கள் இடிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் சாரி கண்ணு தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி யோங்கி கேட்குறான். இல்லை சாரி தெரியாமல். கண்ணை பின்னாடி வச்சுக்கிட்டு எதுக்கு முன்னாடி ஓடி வர அப்படின்ற மாதிரி யோங்கி சொல்கிறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஜின் பக்கத்தில் போய் நின்றுட்டு அப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னை அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. யோங்கி போகிறவங்களே பார்த்துட்டு ஒரு லைட் ஸ்மைலோட அப்படியே திரும்புகிறான். இப்போ ஓபினா என்னடா எதுக்குடா கத்துற, அவள் பார்க்காம தானே வந்தா அப்படின்ற மாதிரி இப்போ ஹோபி சொல்கிறான். எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல எப்பா ஓப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஹோபி அப்படியே போயிடுறான்.
இப்போ சுகா அவனோட நெஞ்சு அப்படியே லைட்டாக தேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கான். இப்போ நீங்கள் தான் அங்கே ஊரில் இருக்க ஒரு ஃபேமஸான பார்க்கு. ஸோ அங்கே தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ ஒரே காரில் தான் எல்லாருமே போகிறீங்க. செம்ம ஃபன்னாக இருக்குது. யோங்கி காரில் ஏறினதுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. ஏறி உட்காந்துட்டு அப்படியே விண்டோ சைட் பார்த்துட்டு அப்பப்போ உங்களை பார்க்குறதும் விண்டோவை பார்க்குறதும் அப்படி தான் இருக்கான். ஆனால் இங்கே எல்லாருமே செம்ம ஃபன்னாக பேசிகிட்ருக்காங்க. இவங்களோட லிப்ஸில் உங்களை பார்க்குறப்போ ஒரு லைட் ஸ்மைல், அவ்வளோதான், அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் எல்லாருமே இறங்கிட்டு இப்போ அப்படியே ஃபன்னாக போகுது. நீங்கள் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஆரம் இருக்கான். இப்போ நீங்கள் அண்ணா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. இப்போ ஆரம் என்னடி சொல்லு அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் 2 பேரும் அங்கே ஒரு புல்லு தர மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. யோங்கி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஸ்டோன் பெஞ்சில் அப்படியே அவன் ஹெட்செட் மாட்டிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்போ நீங்கள் யோங்கியை பார்த்துக்கிட்டே ஆரமண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இப்போ அவன் அப்படியே திரும்பி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன கேட்கணும் சொல்லு அப்படின்ற மாதிரி இப்போ ஆரம் சொல்கிறான். இல்லை யோங்கிக்கு என்ன அப்படின்ற மாதிரி இப்போது அப்படியே ஆரம் சாஞ்சி யோங்கியை பார்க்குறான். தூரத்தில் அவங்க உட்காந்துருக்கிறது தெரியுது. இப்போ நீங்கள் யோங்கியை பார்த்துக்கிட்டே இல்லை அண்ணா, நான் வீடியோஸ் அப்புறம் யோங்கி பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். எப்பயுமே தனியாக இருப்பார். அப்பப்போ தான் அவங்க கூடலாம் பேசுவார், சிரிப்பார். அவர் சும்மா மீடியாக்காக தான் அப்படி பண்ணுறாருன்னு நினச்சேன். நேர்லேயும் அப்படி தான் இருக்கார். ஒரு மாதிரி ரூடாக கோல்டாக அப்படி தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆரம் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அப்படிலாம் இல்லைம்மா, அவன் ஏன் இப்படி இருக்கான்னு எங்களுக்கும் தெரில. அவன் எங்ககிட்டயே ஒழுங்காக பேசலை. அவன் ஸ்டேஜ்லேருந்து இறங்கின கப்பத்துலேருந்து ஒன்றுமே பேசலை. ஒரு மாதிரி லூஸு மாதிரி சுற்றிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறான். அவன் அப்படிதாம்மா, வினோத பிறவி. அவனை புரிஞ்சிக்கவே முடியாது. அவன்கிட்ட போய் பேசுகிறதுங்களும் ட்ரை பண்ணாது, அவன் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரம் இவங்கியை பற்றி சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே இவங்கியை பார்த்துட்டே இருக்கீங்க. இவங்கியா உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா? நீ என்னோட காதல் கனவா தெரியுமா? எப்பயுமே என் கனவில் வந்து என்னை டார்ச்சர் பண்ணுவ. ஆனால் நேரில் நீ அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவனவே வச்சு கண்ணை வாங்காமல் பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ யூங்கிக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி அவன் அப்படியே திரும்புகிறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ யூங்கி உங்களை பார்த்துட்டே இருக்கான். எதுக்கிட்ட என்னவே பார்த்துட்ருக்கா? எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பார்க்குதுடி. நான் எந்த பொண்ணுக்கிட்டே உணராதது உன்கிட்ட உணர்றேன்டி. என்ன தாண்டி பண்ண? உன்னை பார்த்த அந்த சாரியில் அப்போ விழுந்தேன். இன்னும் எந்திரிக்க முடியாமா? இப்போ வேறு அந்த முட்டை கண்ணை வச்சுட்டு என்னை பார்க்குற. நல்ல முட்டியில் திரும்பிடு அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் மைண்டுக்குள்ளே யோசிக்கிறான். இப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரில, டக்குன்னு திரும்பிட்டீங்க. இப்போ யோங்கி அப்படியே உங்களை பார்க்குறான். என்ன மனசுக்குள்ளே நினச்சி அவளுக்கு கேட்டுச்சா? திரும்பிட்டா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பேக்கெட்டை ரப் பண்ணிக்கிட்டே இப்போ திரும்பியும் அப்படியே பாட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவனால் சுத்தமாக அங்கே உட்கார முடியல. இப்போ நீங்கள் பார்த்தது அவன் நினச்சோடனே நீங்கள் டக்குன்னு திரும்பினது அப்படின்னு சொல்லிட்டு அதவே யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு லைட்டாக அவன் லிப்போர ஸ்மைல் வருது. ஸோ நீங்கள் எல்லாருமே இப்படியே செம்ம ஃபன்னாக அந்த 1 வீக்கும் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ பாய்ஸ் எல்லாம் அவங்களோட திங்ஸை பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ளைட்டுக்கு இன்னும் 4 hours தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் போய் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி மிஸ்ஸிங் ஃபீல் ஆகிடுச்சு. அப்புறம் பிடிஎஸ்ஸு இவ்வளோ 1 வீக் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ ஊருக்கு போனேன்னா அப்புறம் சும்மாவா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்ருக்கீங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு குட்டி குட்டி ப்ராடக்ட்டு உங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சுட்டு வந்து கொடுக்குறீங்க. எல்லாருமே அதை வாங்கி வச்சுட்டு ஐயோ ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரையுமே போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போது
கார்த்திகா தான் உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. இப்போ நீங்கள் கார்த்திகா கிட்ட டே நான் போய் இவங்க கிட்ட சொல்லிருட்டா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ கார்த்திகா நீ என்னென்னு சொல்ல போகிற? என் மனசுக்குள்ளே இருக்கிறத நான் சொல்லிடுறேன்டி. என்னது சொல்ல போறியா? என்னால் வச்சிட்டு இருக்க முடியாதுடி. இதுக்கப்புறம் நம்ம இவங்கள பார்ப்போமோ என்னமோ எனக்கு தெரில. என் மனசுக்குள்ளே இருக்கிறத நான் சொல்லிடுறேன்டி. அதுக்கப்புறம் அவன் ஓகே சொல்கிறான், ஓகே சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு 2வது பட்சம். அதுக்கப்புறம் லைஃப் லாங் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல நான் என் லவ்வை சொல்லாமையே போயிட்டேன்னு. நீ சொல்கிறதும் கரெக்டு தான்டி. ஆனால் என்னடி இவங்க பார்க்குறதுக்கே டெரராக இருக்கா. நீ கண்டிப்பாக போய் சொல்லணுமா? உனக்கு தெரியும்ல எனக்கு அவனை எவ்வளோ பிடிக்கும்னு. தெரியும் தான், அதுக்குன்னு ப்ளீஸ் டி எனக்கு ஹெல்ப் பண்ணுறி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. சரி சரி அவன் ரூமில் தான் இருப்பான் போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்களும் கார்த்திகாவும் இப்போ இவங்களோட ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் அவ்வளோ நர்வஸாக அந்த ரூம் முன்னாடி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அந்த டோர் மேலே கை வைக்கிறீங்க, திருப்பி வரீங்க, டோர் மேலே கை வைக்கிறீங்க, திருப்பி வரீங்க. இப்போ கார்த்திகா இப்போ நீ உள்ளே புரியல எனக்கு கிளம்பட்டா அப்படின்னு சொல்கிறேன். போகிறேன் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குடி. அவன் ஒத்துப்பானா? இப்போ தானே சொன்னேன் அவன் ஒத்துக்கிட்டனாலும் பரவாயில்ல, நான் போய் என் லவ்வா சொல்கிறேன் அப்படின்னல. இப்போ என்ன சொன்னந்தான், இருந்தாலும் என் மனசில் இத்தனூண்டா பயமாக இருக்கு. போய் சொல்லு, அவன் ஓகே சொல்கிறானோ இல்லையோ, அவனை எப்போ தாண்டி பார்ப்போம், போய் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டோரை நாக் பண்ணிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. இப்போ ஆரம்பம் இவங்கியும் தான் அவங்க ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் திரும்பி ஆரம்பம் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்த்திக் அப்படியே வெளியே நின்றுட்டுருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போய் நிற்கிறீங்க. இப்போது ஆரம்தான் ஏய் வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டுருக்கான். இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிட்ட ஓடி போயிட்டு ஆரம்பண்ணா கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பப்பியாக கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஆரம்பம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஆமாண்டி வாலு நாங்கள் கிளம்புறோம், மிஸ் யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரமாக ஹக் பண்ணிக்கிறீங்க. சுகா இதெல்லாம் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி இருக்கான். இப்போ நீங்கள் ஆரம்புக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுக்குறீங்க. அவன் அதை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினேன்? நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், இது வந்து யூனிக்காக இருக்குது. ஆர்மிஸ்லாம் அந்த மாதிரி கிஃப்ட் எனக்கு கொடுத்ததே இல்லை. நான் வெறும் ஆர்மி மட்டும்தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை இல்லை நீ எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி. சரி சரி உங்களை வெளியே கூப்பிட்டாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஆரம்பம் அப்படியே துரத்தி விடுறீங்க. சரி சரி போகிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போது ஆரம்பம் அப்படியே வெளியே போயிட்டான். இப்போ நீங்கள் இவங்கிய அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் இவங்கி உங்களை கண்டுக்கவே இல்லை. அவன் எப்பயுமே அந்த ஹெட்செட் வேர் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்போ நீங்கள் இவங்கியா இவங்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. இப்போ இவங்கி என்னவா என்ன இப்போ தான் இவங்கி உங்ககிட்ட 1 வீக் கழிச்சு பேசவே செய்கிறான். நீங்கள் இவங்கியோட வாய்ஸு கேட்டோடனே ஆல் அவுட்டு. நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ இவங்கி ஓய் என்ன என்ன பேசணும் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் ஒரு கையில் ஒரு இது மாதிரி வச்சுருப்பீங்க, கிஃப்ட்டு எல்லாருக்கும் கொடுத்தீங்கல்ல. ஸோ அதனால் இவங்கிக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கொடுக்குறீங்க, இவங்க அதை பார்க்குறான். என்னது இது பாருங்க பிடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கொடுக்குறீங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்ன எனக்கு மட்டும் பெருசா? நான் என்ன ஸ்பெஷலா? ஆமாம் ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இவங்க அதை வாங்கிட்டு இப்போ பார்க்குறான். பார்த்தா அதில் ஒரு மவுத் ஆர்கன் இருக்குது. இவங்க அதை பார்க்குறான். நல்லா இருக்கு, எங்கே வாங்கினேன்? வாங்கினேன் அப்புறம் இதுவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கையில் பண்ண ப்ரேஸ்லெட் அதையும் கொடுக்குறீங்க. அதில் சுகா அப்படின்னு சொல்லி போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. சுகா அதை பார்த்துட்டு நைஸ் அவ்வளோதானே? எல்லாம்
இல்லை உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூங்கி அப்படியே அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பான். ஸோ அதை அப்படியே வச்சுட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் செம்ம நர்வஸாக இருக்கீங்க. இப்போ சொல்கிறியா இல்லை நான் எடுத்து வைக்கிறோம்? சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கண்ணை மூடி ஒரு பெரும் மூச்சு எடுத்துட்டு இப்போது கீழே குனிஞ்சுக்கிட்டே, அம்மு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? வேர்ட்ஸால் சொல்லவே முடியாது. எனக்கு உன் கூட இருக்கணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் நிறைய பேசணும், நீ கேட்டுட்டு மட்டும் இருக்கணும், நான் பேசுகிறத நீ நிறைய கேட்கணும், என்னோடய லவ் உனக்கு மட்டும் கொடுக்கணும். நீ அப்பப்போ கோவப்படும் போது உன்னை கிஸ் பண்ணி உன்னை ஹக் பண்ணி சமாதானப்படுத்தணும், உன் கூட நிறையா குழந்தைங்க பெற்றுக்கணும், உன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு ரொம்ப தூரம் நடக்கணும், உன் தோலில் சாஞ்சிக்கணும், நான் அழுகும் போது உன்னோட லேப் எனக்கு வேணும், நீ அழுகும் போது என்னோடய ஷோல்டர் உனக்கு வேணும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பிடிஎஸ் மெம்பர்ஸில் யாரை பிடிக்கும்னு கேட்டேனா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா அது நீ தான். உன்னை ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன். அந்த ப்ளூ ஹேர் ஒரு மாதிரி க்யூட்டாக, அவ்வளோ க்யூட்டாக இருந்த. அப்போ பார்த்தேன் உன்னை, அப்போ பார்த்து நான் விழுந்தேன். இன்னும் நான் எந்திரிக்கவே இல்லை. நான் உன்னை நெக்ஸ்ட் டே எப்போ பார்ப்பேன், என்னால் லைஃப்பில் பார்க்க முடியாதான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருக்குது. உன்னை நேரில் நான் பார்த்துட்டேன். உன்னை நேரில் பார்த்தேன்னா இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன். உன்னோட பதிலுக்கெலாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நெக்ஸ்ட் நான் உன்னை எப்போ பார்ப்பேன்னு கூட தெரியாது. என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஐ லவ் யூ யோங்கியா. ஐ லவ் யூ ஸோ மச். எனக்கு இதெல்லாம் உன் கூட பண்ணணும்னு தோணுது. இதெல்லாம் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கூட தெரில. ஆனால் ஐ லவ் யூ ஸோ மச் யோங்கியா. நீ இல்லாத ஒரு லைஃப்பை நான் நினச்சி கூட பார்க்க முடியாது தெரியுமா? உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் அண்ட் ஐ மிஸ் யூ லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் கண்ணை மூடிட்டு தான் சொல்லியிருப்பீங்க. இப்போது நீங்கள் இவங்கிய பார்க்காம அப்படியே ஓடிட்டீங்க. இவங்கிற ரியாக்ஷன், இவங்க என்ன பண்ணுவான், அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டே இதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ அப்படியே ஓடி வந்து அந்த கதவை சாத்திட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க.